ஸோ இந்த நோடல் அனாலிசிஸ்னுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில். ஸோ ஃபோர்த் செட் ப்ராப்ளம் இதில். ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் ப்ராப்ளம் கொடுக்குறாங்க ஃபோர்த் செட்டில். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எஸ்ங்கிற டேர்ம் வச்சு ஒரு ரெசிஸ்டர் வேல்யூ கொடுத்ததுன்னா நம்ம போன ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கான், கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சால்வ் த நெட்வொர்க் given below by the nodal analysis function. ஜஸ்ட் அப்படி மட்டும் தான் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ வந்து அவனே வந்து பாயிண்ட்ஸஸ் கொடுத்துட்டான் கொஷினில். இங்கே 1ன்னு கொடுத்துருக்கான், அண்ட் தென் 2ங்கிறது கொடுத்துருக்கான், இங்கே ரெஃபரன்ஸ் வோல்டேஜ், ஸோ அந்த கிரவுண்ட் கனெக்ட் ஆகிறது கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இது வந்து நான் 1 வந்து V1 எடுத்துக்கிறேன், 2 வந்து V2 எடுத்துக்கிறேன். ஸோ கரண்ட் க்ளோசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துக்கலாம் இங்கே. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் இருக்குது. ஸோ நார்மலாக என்ன சொன்னேன், கேசிஎல்லில் கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னா ஒரு பாயிண்ட் இருக்குன்னா எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இந்த மாதிரி அந்த பாயிண்ட்லேருந்து வெளியே வர மாதிரி தானே யாரோ போடணுன்னா, அப்போ இந்த கொஷின்லேயும் இப்போ அதை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இங்கே வெளியே வர மாதிரி, இந்த இடத்துல இதெல்லாம் வர மாதிரி இந்த பாயிண்ட் இருக்குன்னா, ஸோ இங்கே வெளியில், ஸோ இங்கே வந்து இப்படி போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது, ஆல்ரெடி இங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோ வருதா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு இந்த மாதிரி தான். இப்போ இந்த பாயிண்ட்டை பார்க்கும்போது இது இன்கமிங் கரண்ட்டாக மாறிடும். சரியா? ஸோ அப்போ இங்கே இதுக்கு இந்த டைரக்ஷன் கொடுத்தாச்சு. இந்த அப்போ ரெண்டு நோட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு நோட் பாயிண்ட்ஸ்க்கு பேஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும். இப்போ நோட் 1க்கு எல்லாமே அவுட் கோயிங் தான், கரெக்டாக? அப்போ அவுட் கோயிங்னா கரண்ட் என்ன எல்லாமே இது I1 எடுத்துக்கோ, I2 எடுத்துக்கலாம், I3 எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், -I1 -I2 -I3 = 0. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்டில் I2 வந்து என்னது, இன்கமிங்காக வருது. அப்போ I2 கரண்ட் எடுத்துக்கலாம். இவங்க இங்கே I3 எடுத்துருக்காங்க. சாரி, நான் தப்பு சொல்லிட்டேன். இதுதான் I2, இது I3. அப்போ இன்கமிங்கில் என்ன வருது, I3 இருக்குது. ஸோ அப்போ I4 வெளியே போகுது, இது I5. ஸோ I4 I5 மைனஸில் கொடுத்துட்டான். ஸோ ஈக்குவேஷன் 1, இது 2. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஓம்ஸில் பேஸ் பண்ணி, அதாவது V = IR கணக்கில் I வேல்யூஸ்க்கான அந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணுமா? ஸோ அப்போ எப்படி ஃபார்ம் பண்ணுவோம், அந்த I1 I2 I3 I4 I5 வர ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து ட்ரா பண்ணணும், கரெக்டாக? ஸோ அப்போ I1 கரண்ட்டுக்கு இது இருக்குது. அப்போ இந்த ரெசிஸ்டர் இதை தனியாக எடுத்து ட்ரா பண்ணுங்கள். அப்போ தனியாக எடுத்துனா நோட் பாயிண்ட் 1லேருந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வரைக்கும் போகுதா? ஸோ இப்போ இடையில என்ன இருக்குது, ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, கரெக்டு தானே? அப்போ அதுக்கு என்ன கரண்ட் வருது, I1 கரண்ட்டு, V1. ஸோ ரெஃபரன்ஸ் வோல்டேஜுங்கிறது ஒரு கிரவுண்ட் கனெக்ஷனு. ஸோ அப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், ஸோ இதில் வந்து அந்த I = VRன்னு எடுத்தோம், அது Sன்னு கொடுத்தனால எடுத்துருந்தோம். ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், I = V/R தான். ஸோ அப்போ I1 = வோல்டேஜுக்கு என்ன கொடுத்துருக்கோம், V1 இருக்குது. அப்போ ஆருக்கு என்ன ரெசிஸ்டர் இருக்குது, 2 ohm ரெசிஸ்டர். ஸோ அப்போ V1/2 இது வந்து I1, அதுதான் இங்கே இருக்குது. சேம். அடுத்தது I2. அப்போ I2 வந்து இந்த பார்ட்டு டீல் பண்ணுது. ஸோ I2ல் என்ன இருக்குது, அதே V1 இருக்குது பாயிண்ட்டு, ஒரு ரெசிஸ்டரு, அண்ட் தென் ஒரு வோல்டேஜ் சோர்ஸஸ், கரெக்டாக? ஸோ ஒரு வோல்டேஜ் சோர்ஸு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு வருது ரெஃபரன்ஸ் வோல்டேஜ், கரெக்டாக? அப்போ ரெசிஸ்டர் என்ன வேல்யூ இருக்குது, இது 5 ohms ரெசிஸ்டர். ஸோ அப்போ I2 நான் எப்படி எழுதலாம், I2 = ஸோ V1 இருக்குது. ஆனால் அதே கூட நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் 25 வோல்ட் இருக்கா? ஓகே, அதை நான் எப்படி எழுதலாம், ப்ளஸ்லேருந்து மைனஸ் வருது. அப்போ ப்ளஸ்லேருந்து மைனஸ் வருதுன்னா சைன் எப்படி கொடுக்கணும், 25 -25ல் கொடுப்போம். ஸோ -25 / R வந்து 5. ஸோ இப்போ I2 = V1 -25 / 5. ஏன் மைனஸ் இங்கே, ஸோ +2 மைனஸ், ஸோ அதனால் மைனஸ் கொடுத்துருக்கிட்டேன். சரியா? இது I2க்கு. ஸோ சேம் அதே மாதிரி I3 I4 I5. I3க்கு இது எடுத்துக்கோங்க, I4க்கு இது எடுத்துக்கோங்க, I5க்கு. ஸோ ஈக்குவேஷன்ஸ்க்கு அந்த டயக்ராமில் தனித்தனியாக இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து +2 மைனஸ் வந்தனால இங்கே மைனஸ் கொடுத்துட்டோம், கரெக்டாக? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, -2 வருது. ஸோ -2 வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், சைனு -2 இருக்குது. ஸோ அதுக்கு இண்டிகேஷன் வோல்டேஜ் சோர்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், +. ஸோ அதே +லேருந்து மைனஸ் போகுதுன்னா இண்டிகேஷன் -. ஸோ அப்போ இங்கே அதனால தான் இங்கே 15 வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த இதெல்லாம் என்ன பண்ணணும், ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி நான் I1 I2 I3 I4 அண்ட் I5 இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சா? இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷன் 1 and 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து என்ன ஈக்குவேஷன்ஸ் எழுதுவேன்னா, இந்த இதெல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி நான் ஈக்குவேஷன் நம்பர் 4 5 and 6ன்னு சொல்லி எழுதுவேன். சரி, 4 அந்த மாதிரி 4 5 and 6ன்னு எழுதிட்டு விடுவோம். ஸோ அப்போ இது பண்ணும்போது எனக்கு என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சு, ஸோ இப்போ வந்து 1 and 2 இருக்குது, A இருக்குது, கரெக்டாக? அப்போ இந்த A வந்து 1 and 2ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 and 4 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும், கரெக்டாக? அப்போ 1 என்னது, -I1 -I2 -I3. அப்போ I1 எனக்கு என்ன கிடச்சிருக்கு, V1/2, ஆனால் மைனஸில் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அடுத்ததில் -I2, ஸோ V1 -25 / 5. ஸோ அடுத்தது I3, ஸோ V1 - V2 / 10 இருக்குது, கரெக்டாக? ஸோ
ஸோ இதெல்லாமே உள்ள இம்பார்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஈக்குவேஷன் நம்பர் 4 and 5 எனக்கு என்ன கிடைக்குன்னா 4 என்ன கிடைக்குதுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸில் கிடச்சிருக்கும். சாரி 3 and 4 கிடைக்கும். ஈக்குவேஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா 0.8 v1 minus 0.1 v2 equal to 5. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா 0.1 v1 minus 0.8 5 v2 is equal to 25. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 3, இது வந்து 4. ஓகேவா? அப்போ இதை நான் வந்து கால்குலேட்டரில் இது பண்ணும்போது அன்னோன்ஸ் வந்து எத்தனை 2 அன்னோன்ஸு. அப்போ எனக்கு வேல்யூஸ் ஃபைனலாக எக்ஸ் அண்ட் ஒய்னு கிடைக்கும். அந்த எக்ஸை தான் v1 எடுத்துக்குவோம். ஸோ ஒய்யை வந்து v2 எடுத்துக்குவோம். கரெக்டாக? ஸோ சேம் அதே மாதிரி தான். ஸோ எகைன் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த மாதிரி கொடுத்துருக்கான் கொஷின்லேயே 2 நோடு கொடுத்தாச்சு. அதாவது v1 v2 கொடுத்துட்டான். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் கேசிஎல்லாம் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் ஃபஸ்ட்டு 1 and 2 ஃபார்ம் பண்ணிட்டேன். அடுத்தது ஓம்ஸ் லா பேஸ் பண்ணி i1 i2 i3 அன்னோன் கரண்ட்ஸ் எல்லாமே நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஈக்குவேஷன் 1 and 2 படி. ஸோ i1 i2 i3 i4 i5 கிடச்சாச்சு. அதெல்லாம் காமனாக ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஏன்னு எடுத்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா i1 and i2ல ஈக்குவேஷன் 1 and 2ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ பண்ணும்போது எனக்கு ஈக்குவேஷன் நம்பர் 3 and 4 கால்சியில் யூஸ் பண்ணி ஸோ v1 v2 வேல்யூ எக்ஸ் அண்ட் ஒயில் கால்சியில் வரும். இங்கே நம்ம v1 v2 எடுத்து எழுதுகிறோம். ஸோ v1 வேல்யூ 2.6119 v1 வோல்ட்ஸு. v2 வந்து -29.1044 வோல்ட்ஸ். இது வந்து 5 and 6 அதை எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதெல்லாமே நான் என்ன பண்ணணும், கொஷினில் என்ன பண்ணிட்டான், ஸோ சால்வ் த நெட்வொர்க் கிவன் பிலோ பை த நோடல் அனாலிசிஸ் ஃபங்க்ஷன். ஸோ மொட்டையாக கொடுத்துட்டான். நான் என்ன பண்ணணும், ஸோ இப்போ சப்போஸ் பிக் கொஷின்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு இண்டிபெண்ட்டாக அந்த i1 i2 i3 i4 i5 எல்லாமே v1 v2 காம்போசிஷனில் எனக்கு. ஸோ அந்த இடத்துல எல்லாமே நான் v1 v2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி i1 கரண்ட் எவ்வளவு, i2 கரண்ட் எவ்வளவு, i3 கரண்ட், i4 கரண்ட், i5. ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே i1 i2 i3 i4 i5ன்னு எடுத்து எழுதிக்கணும். தேங்க்யூ.